மாட்டிக்கிட்ட பங்கு, ட்ரம்பின் கழுத்தை நெரிக்கும் ஈரான், தேவையில்லாமல் இறங்கிவிட்டோம் என புலம்பும் யுஎஸ்ஏ. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட போர் மிகப்பெரிய உத்தி ரீதியான தவறு என்று சர்வதேச விவகாரங்களை ஆய்வு செய்யும் புகழ்பெற்ற ஃபாரின் பாலிசி இதழ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. 1970 அமெரிக்காவில் துவங்கிய இந்த பத்திரிகை உலகளாவிய விவகாரங்களை ஆய்வு செய்து தனது அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஈரான் மீதான போர் குறித்து முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு ட்ரம்ப் நிர்வாகத்தை ஆட்டம் காண செய்துள்ளது. ஈரான் எதிராக அமெரிக்கா தொடுத்துள்ள போரில் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்ட இலக்குகளை அடைய தவறிய நிலையில் இந்த மோதலின் விளைவுகளை எதிர்கொள்ள வாஷிங்டன் நிர்வாகம் தயங்கி வருவதாக அந்த இதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. தோல்விகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக வெள்ளை மாளிகை இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள அரசியல் பாதிப்புகளை சமாளிக்க முயன்று வருகிறது என்று ட்ரம்ப் அரசின் மீது மிகப்பெரிய விமர்சனத்தை வைத்துள்ளது. ஒரு பக்கம் ஈரான் போரில் அமெரிக்கா எவ்விதமான முன்னேற்றத்தையும் அடையவில்லை. இதேபோல் ஈரானுக்குள் எவ்விதமான எண்ணெய் எரிவாயு தளத்தையும் கைப்பற்றவில்லை. மாறாக ஈரான் திருப்பி அடிக்க துவங்கியதில் $3 பில்லியன் மதிப்பிலான விமானங்கள், ட்ரோன்கள் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த போரின் உக்கிரத்தால் ஏற்பட்ட இழப்புகள், நீண்டகால தாக்கங்கள் மற்றும் பொருளாதார செலவுகள் போன்ற முக்கியமான கேள்விகளை எதிர்கொள்வதை ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து தவிர்த்து வருவதாகவும் ஃபாரின் பாலிசி குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் இந்த மோதலுக்கு நடுவே ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு தூதரக வழிகள் மூலம் ஒரு பொது உடன்படிக்கை கட்டமைப்பை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஈரானுடன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் தங்களுடைய முக்கிய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமெரிக்காவின் தற்போதைய அமைதி பேச்சுவார்த்தை திட்டங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி வாஷிங்டன் திட்டங்களை ஈரான் அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஈரானின் மீதான பொருளாதார தாக்குதல்களை நீக்குதல், முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், அணுசக்தி நிபந்தனைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக போக்குவரத்திற்கு மிக முக்கிய வான்வெளி மற்றும் கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு நீக்கம் போன்ற விவகாரங்களில் இரு தரப்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. தங்களுடைய இலக்குகள் முழுமையாக உறுதி செய்யப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படும் வரை இறுதி பதில் எதையும் வழங்கப் போவதில்லை என்பதில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் பிடிவாதமாக உள்ளனர். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவி வரும் வேளையில் அமெரிக்காவின் ரகசிய உளவுத்துறை மதிப்பீட்டு அறிக்கை ஒன்று கசிந்து பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அந்த ரகசிய அறிக்கையின்படி ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வரும் தூதரக பேச்சுவார்த்தைகளை கைவிடுமாறு இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் வாஷிங்டனுக்கு பின்னணியில் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளை விடுத்து ஈரானின் மிக முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் ஈரான் நாட்டு உயர் தலைவர்களை இலக்கு வைத்து மீண்டும் ஒரு இராணுவ தாக்குதல் உத்தியை கையில் எடுக்குமாறு இஸ்ரேல் தரப்பு ரகசியமாக வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.